ஹலோ ஆல் ஃப்ரைடே அதரோட லஞ்ச் மெனு அரிசியும் பருப்பு என்னோட ஆல் டைம் ஃபேவரட். சாட்டர்டே பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அவனுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே குழம்பு அந்த மாதிரி கொடுத்து விடும்போது தயிர் சாதம் தனியாக கலக்கி இந்த மாதிரி வச்சிருவேன். தயிர் விரும்பி சாப்பிடுவான். அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு தோசை, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, கொஞ்சமாக புளி சட்னி. க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சாச்சு ஒரு வழியாக. சாட்டர்டே ஆக்சுவலாக அதுலேயே போயிருச்சு. இடையில ஆர்டர்ஸும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆடி நோம்பி அன்னைக்கு வீட்டில் சூப்பராக சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. எங்கள் ஊரில் இருக்க ஒரு 2-3 டெம்பிள், அம்மா அவங்க கோயில், என்னோட குலதெய்வன்ட்டு போயிட்டு வந்தாச்சு எங்கள் ஊர்லேயே. ஸோ இன்றைக்கான நியூ கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாமா? 1 to 4 year கிட்ஸ்க்கான சூப்பர் குவாலிட்டியில் இருக்கிற நைட் ஷூட் கலெக்ஷன் தான். டோரியா ஃபேப்ரிக் சிங்கிள் ஜெர்சி. இது ஒரு ஃப்ரண்ட் ஓப்பன் நைட் ஷூட். ரொம்ப ரொம்ப பிராண்டட் குவாலிட்டியில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அதர்வா கிட்ஸ் வேர் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலர் கலெக்ஷன் இன்ஸ்டா போஸ்ட்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போட்டுருவேன். ஸோ கலெக்ஷன் வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 to 8 year பாய்ஸ் கிட்ஸ்க்கான ட்ரௌசர் செட் தான். சூப்பரான குவாலிட்டி. அதர்வா கிட்ஸ் வேரில் செக் பண்ணிக்கோங்க. நோம்பி அன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் வெளியே போயாச்சு. பெர்ஷியனில் சாப்பிட்டு தலைவன் தலைவி மூவிக்கு தான் போயிருந்தோம். 1 வீக்காக ட்ரை பண்ணி நோம்பி அன்னைக்கு போயாச்சு. போனவங்க எத்தனை பேர் இந்த சாங்காகவே போனீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் அதுக்காக தான் போன மெயின். ஒரு பாட்டோ இல்லை ட்ரெய்லரோ எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னா அந்த படத்துக்கு கண்டிப்பாக போயிடுவேன். தேட்டரில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கணும்னா பேங்க்கில் தான் லோன் போடணும். அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. வெரி ஒர்ஸ்ட்டு. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறவங்க வாங்காமே இருக்க முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.